ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர், செயற்பாட்டாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய வழக்கு, அந்த கரூரில் 41 பேர் பலியான அந்த துயர சம்பவம் குறித்த வழக்கில் நீதிபதிகள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசின் காவல்துறையை நோக்கியும் கேட்டிருக்கிறாங்க, விஜயை நோக்கி பல்வேறு விஷயங்கள் கேட்குறாங்க. அதாவது இவருக்கு தலைமை பண்பே இல்லையே, உன்னுடைய மீட்டிங்கில் இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க, நீ வந்து பார்க்கல, இதுவரை இரங்கல் கூட்டம் நடத்தலை. ஒரு அரசியல் கட்சினா இந்நேரம் மிகப்பெரிய இரங்கல் கூட்டம் நடத்தியிருப்பாங்க, நீ இரங்கல் கூட்டம் நடத்தலை, வந்து பார்க்கல. உங்கள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் தப்பிச்சா போதுன்னு அவன் ஜாமீன் மனு கேட்டுட்டு ஊருக்கு, டெல்லிக்கு, உத்தரகாண்டுக்குன்னு எல்லா 2ஆம் கட்ட நிர்வாகிகள் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு மாட்டிக்கிட்ட மாவட்ட செயலாளர் மட்டும் கைதாகி அவர் மனைவி மட்டும் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு தாவேக்கா துண்டு போட்ட ஒரு தொண்டன் கூட பக்கத்தில் இல்லை. கேட்டால் அவர் கரூர் மாவட்ட செயலாளருங்கிறாங்க. என்ன கட்சி இது? இது என்ன டிசைன் கட்சி? தாவேக்கா என்ன மாதிரியான கட்சி? இந்த வார்த்தையை நீதிபதி பயன்படுத்தியிருக்காரு. இது என்ன மாதிரியான கட்சின்னு இருக்காரு. அது கெட்ட கட்சி, நல்ல கட்சின்லாம் அவர் சொல்லலை. இது இந்த மாதிரி கட்சியை நான் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிசயத்தை நீதிபதி கேட்டிருக்கிறாரு. தலைமை பண்பு விஜய்க்கு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை உடனே தாவேக்கா ட்விட்டர்ல அவங்க ரசிகர்கள்லாம் என்ன போடுறாங்கன்னா, இப்படி கருத்து சொல்வதற்கு நீதிபதிகளுக்கு உரிமை உண்டா? நீ தீர்ப்பு மட்டும் தானே சொல்லணும், கருத்தெல்லாம் நீங்க சொல்றீங்க, இது வந்து ஜூரிடிஷன்ல வருமா, இது வந்து நீதித்துறையின் கவனத்துக்கு வருமா, இது திமுகவுக்கு ஆதரவானதுலாம் போடுறாங்க. நீதி அரசர்களை விமர்சனம் பண்ணி போடுறாங்க. கடைசியில் டிவிக்கு ஐடிவிங்கில இருந்து நீதி அரசர்களை விமர்சிக்காதீங்கன்னு ஒரு தனியாக ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. கரண்ட் கம்பியில இருந்து ஏறாதீங்கன்னு சொல்ற மாதிரி இப்ப அதுக்கும் தனியா ஒரு அறிக்கை விடக்கூடிய நிலை வந்திருக்கு. நீங்க இந்த நீதிபதி இந்த தாவேக்கா குறித்து வைத்த விமர்சனம், தமிழ்நாடு காவல்துறையையும் விடித்துரைத்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட விஷயங்கள், இதை எப்படி பாக்குறீங்க? வழக்கு எப்போதும் விசாரணைக்கு வருகிற போது நீதிபதிகளுக்கு என்று ஒரு பார்வை இருக்கும். ஆனால் தீர்ப்பில் அது எதிரொலிக்குமான்னு கேட்டா நிச்சயமா எதிரொலிக்காது. இது காலங்காலமாக நீதிமன்றத்தில் கடைபிடிக்கப்படுகிற மரபு. ஏன்னா செய்திகளாக வருகிற ஊடகங்களில் வருவதை உணர்ந்து மக்கள் என்ன மனநிலையில் இருந்து இந்த செய்திகளை பார்க்கிறார்கள் என்கிற அந்த பார்வை நீதிபதிகளுக்கு இருக்குதானே. நீதிபதிகளும் மனிதர்கள் தானே. நீதிபதிகள் இன்னும் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ தூதர்கள் இல்ல. அப்ப அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். அந்த பார்வையின் அடிப்படையில் நீதிபதிகள் அந்த வழக்கு விசாரணையின் போது கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல செய்தி வெளியாகும் போது நீதிபதி கருத்துன்னு வரும். அந்த கருத்து வந்து ஜுடிஷியரியில இருக்கா அப்படின்னு கேட்டா ஜுடிஷியரியில கிடையாது. ஆனா ஜுடிஷியரியில இருக்கிறத மட்டும்தான் நீதிபதி பேசணுங்கிறதும் ஜுடிஷியரியில கிடையாது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நீதிபதிகள் சொந்த கருத்தை வெளிப்படுத்தல. நிறைய நேரங்கள்ல நிறைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காங்க. நிறைய தலைவர்களை பாராட்டி இருக்கிறாங்க. நிறைய தலைவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. பூவை ஜெகன்மூர்த்தி கூட ஒரு வழக்குல சிக்கும் போது நீதிபதிகள் வந்து கண்டனத்தை தெரிவித்தாங்கல்ல, அது கருத்தின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்ட கண்டனம் தான், அது தீர்ப்புல எதிரொலிக்கல. அப்ப நீங்க எப்படி வந்து ஜெகன்மூர்த்தியை வந்து விமர்சிக்கலாம்? நீதிபதி ஏன் அப்படி விமர்சிச்சாரு, ஜுடிஷியரியில் அப்படி இருக்கான்னு கேட்க முடியாது. ஏன்னா நீதிபதி தன்னுடைய பார்வையை பதிவு செய்யறாரு. நீங்க ஒரு தலைவருங்கிறதுனால கூட்டத்தை கூட்டிட்டு வந்து மிரட்டுறீங்களா, நீதிமன்றத்தை அச்சுறுத்துறீங்களான்னு கேட்கிறேன். அப்ப அது அவருடைய பார்வை. இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா, வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கட்சி பிரச்சனையில் இருக்கிற போது பொதுச் செயலாளர் அப்ஸ்காண்ட் ஆகிறாரு. வேற எங்கேயாவது நீங்க இப்படி கேள்விப்பட்டதுண்டா? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமறைவாகிவிட்டார், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லைன்னு கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றாரு சார். வரலாற்றிலே இது தமிழ்நாட்டுல முதல் முறை சார். நான் இதுக்கு முன்னாடி கேள்வியே படல சார். நான் எத்தனையோ அரசியல் கட்சிகளுடைய வரலாறுகளை படிச்சிருக்கேன், பார்த்து தெரிஞ்சிருக்கேன், கேள்விப்பட்டு தெரிஞ்சிருக்கேன். இப்பதான் முதல் முறையாக நான் பாக்குறேன். புஷி ஆனந்த் தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர். அவர் ஒரு அஃபிடவிட் போடுறாரு, இது எல்லாமே மாவட்ட செயலாளருடைய மேற்பார்வையில் நடந்தது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எனவே நீங்க வந்து என்ன வந்து கைது செய்வதிலிருந்து விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் போறார். முதல்ல கட்சிக்கு பொதுச் செயலாளரா இருக்கிறவர் தானே சார் இந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்கணும். விஜய் பொறுப்பேற்கிறது இருக்கட்டும், பொறுப்பேற்காம இருக்கட்டும், பொதுச் செயலாளராக இருப்பவர் பொறுப்பேற்கணுமா வேண்டாமா? இல்ல, அவர் பொறுப்பேற்கல. மாறாக என்னை இந்த வழக்கிலிருந்து எப்படியாவது விடுவிச்சிருங்கன்னு கெஞ்சி கூத்தாடுறாரு. இது ஒரு பக்கம் நடக்குதா? இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிஎஸ்பியினுடைய ஸ்டேட்மெண்ட், யாரு டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்கிறார் இல்லையா, மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் இருக்கார்ல, அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, நீங்க இங்கேயே பிரச்சார வாகனத்தை நிறுத்துங்கன்னு நான் சொன்னோம், ஆதவ் அர்ஜுன் வந்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல கூட்டத்தை முன்னோக்கி தான் நாங்க போவோம்னு சொன்னாரு. அப்ப கூட்டத்தை முன்னோக்கி விஜயினுடைய வாகனம் போகிற போது பின்னால் ஒரு கூட்டம் விஜயை பின்தொடர்ந்து வந்தது.
அதுவும் சேர்ந்து உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் இந்த தள்ளுமுள்ளாகி நெரிசல் ஏற்பட்டதுன்னு டிஎஸ்பியுடைய ஸ்டேட்மெண்ட். இதை அமுதா ஐஏஎஸ் அக்னாலேஜ் பண்றாங்க பிரஸ் மீட்ல. அப்போ ஆதவ் அர்ஜுன் தான் இந்த பிரச்சனையினுடைய மைய புள்ளி. இப்ப புரியுதா உங்களுக்கு? அந்த பஸ் உள்ளார போகாம இருந்திருந்தா இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பஸ் போறதுக்கு காரணமாக இருந்தவர் ஆதவ் அர்ஜுன் தான். ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்றாரு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் ஒரு ஆர்கனைசர் கூட கிடையாது, நான் விஜயோட டிராவல் பண்ணி போனவன் தான்ன்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட். முன்ஜாமீன் கோருறாங்க. இப்ப இதுவே ஒரு விசித்திரமா இருக்கு. நீங்க பிரச்சனைகளை எதிர்கொள்கிற கட்சிகள் தான் இங்கே நிலை பெறும், பிரச்சனைகளை எதிர்கொள்கிற தலைவர்கள் தான் இங்கே நிலை பெறுவார்கள். பிரச்சனை வந்தா ஓடி ஒளியிற தலைவர்கள் இங்கே நிலை பெற முடியாது. நான் என்ன கேட்கிறேன், ஆனந்தா இருக்கட்டும், இல்ல ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும், ஏன் விஜயாவே இருக்கட்டும், ஜெயிலுக்கு போங்களேன், ஒரு 10 நாள் ஜெயில இருங்களேன், என்ன தப்பு? ஒரு பெரிய குற்றச்செயல் நடந்துருச்சு இல்ல, 41 உயிர்களை குடித்தாகி விட்டது. இந்த 41 உயிர்கள் போனதற்காக என்ன நீங்க செய்ய போறீங்க? அவர்களை போய் சந்திக்கவும் இல்ல. 3 நாள் ஒரு கனத்த அமைதி நிலவுச்சு சார். என்ன நடந்ததுன்னே தெரியல. இந்த கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னன்னே தெரியல. இவர் புறப்பட்டு போயிட்டாரு. இப்ப சொல்றாங்க எல்லாரும் உட்காந்துட்டு, இல்ல அவர் வரணும்னு விருப்பப்பட்டாரு, ஆனா அந்த சூழல் இடம் கொடுக்காததுனால வராம போனாரு. ஆனா அவர் வரணும்னு விருப்பப்பட்டா வந்துட வேண்டியதானே, என்ன சூழல் இடம் கொடுக்காது? நீங்க 41 உயிர்களை பலியிட்டதை விடவா ஒரு மோசமான சூழல் வந்துரும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போ திட்டமிட்டு இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்றுதான் வெளியே இருக்கிறார்கள். இந்த வழக்கிலிருந்து தங்களை எப்படியாவது வெளியேற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தன்முனைப்போடு தனித்தனியாக, இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிர்மல் குமாரினுடைய அபிடவிட் தனியா, புஷியானந்தினுடைய அபிடவிட் தனியா, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் அவர் ஒரு பக்கம் அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. விஜய் என்ன சொல்றாரு, ரூம்குள்ள உட்காந்து வசனம் பேசிருக்காரு. ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன், இல்ல நான் ஆபீஸ்ல இருப்பேன், என்கிட்ட வந்து நேரடியா மோதுங்கன்னா என்ன சண்டையா போட்டுட்டு இருக்காங்க சார். நீங்க போய் பேசிட்டு வந்த கூட்டத்துல நெரிசல் ஆயிருக்கு சார். ஒரே ஒரு செய்தி தான், நான் நேற்றைக்கு கூட 2 ஊடகங்கள்ல இந்த செய்தியே சொன்னேன். கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நான் கரூருக்கு ஸ்பாட் விசிட் போயிட்டேன். நான் போயிட்டேன். போகும்போது முதலமைச்சரும் அங்கே வருகிறார். முதலமைச்சரை நேருக்கு நேர் நான் பார்த்துக் கொள்கிற ஒரு வாய்ப்பு. அதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, கீழே ஒரு தம்பியை கிடத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த தம்பியினுடைய மார்பில் கால்களினுடைய அச்சுகள் இருக்கு, காலனியினுடைய அச்சு இருக்குல்ல, அந்த பனியன்ல இருக்கு. அந்த தம்பி கிட்ட போய் மெதுவா பேச்சு கொடுக்குறோம். அவனுக்கு மூக்குல ரத்தம் வருது. அவன் சொல்றான், தளபதி பேசின இடத்துல இருந்து 50 மீட்டர் தூரத்துல தானே என்ன போட்டு மிதிச்சாங்க, தளபதி பார்த்தாருன்னு ஒரு வார்த்தை கூட தளபதி ஏன் அந்த தம்பியை மிதிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தா மிதிக்காம விட்டுருப்பாங்க, என் மேல ஏறி 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 எல்லாரும் போறத தளபதி பார்த்தாருன்னு சொல்றான். அப்ப எவ்வளவு மோசமான மனிதராக விஜய் வெளிப்பட்டு இருக்கிறார் பாருங்க. அப்ப இதற்காகவே விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய முடியும் தானே? நீங்க ஒரு தலைவர் என்பவர் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கணும்? மொத்தத்துல இப்ப நீதிபதிகள் கேட்கிறாங்கல்ல, இது என்ன கட்சின்னு கேட்கிறாங்கல்ல, இது என்ன மனிதன், நீ யாராக வெளிப்படுற? கட்சியெல்லாம் விட்டுருங்க சார், ஒரு இண்டிவிஜுவல். நீங்க ரோட்ல ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கிறாரு, இல்ல ஒரு மூச்சு திணறால ஒரு ஓரமா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, வேர்த்து கொட்டுதுன்னா நம்ம போற வாகனத்துல இருந்து நிறுத்தி இறங்கி கேட்கிறோமா இல்லையா, தண்ணி வேணுமாங்க, என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கிறோமா இல்லையா? இது மனிதாபிமானத்தினுடைய இயல்பு இல்லையா? உன்னை பார்ப்பதற்காக உன்னை நம்பி நீ அரியணை ஏற வேண்டும், நீ அரியணை ஏறினா பாலாரும் தேனாரும் ஓடும்னு நம்பி உன்னுடைய அரசியல் பயணத்தில் ஒப்படைத்துக் கொண்ட ஒரு இளைஞன் உன் கண் முன்னால் மிதிப்படுக்கலாம். நீ அதை வேடிக்கை பார்த்தேன்னு அந்த இளைஞன் சொல்லும் போது எப்படி இருக்கும்? அததான் நீதிபதி கேட்கிறாரு. இன்னொரு விஷயம் ஒண்ணு புரியவே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சட்டம் சினிமான்னு நினைச்சுக்கிறாங்களா? ஏதோ இந்த பீஸ்ட் படத்துல தலைவா படத்துல வர மாதிரியே இருக்கும்னு இவங்க நினைக்கிறாங்களா? சட்டத்தினுடைய பிடி என்றால் என்னன்னு இவங்களுக்கு தெரியல. முதலமைச்சராக இருந்தவர்களையே அசைத்து பார்த்ததுதான் சட்டத்தினுடைய வலிமை. முதலமைச்சராகத்தான் போனார் பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்துக்கு, பெங்களூரு நீதிமன்றத்துக்கு போகிற போது ஜெயலலிதா முதலமைச்சராகத்தான் போனார். திரும்பி வருகிற போது அவர் முதலமைச்சர் அல்ல. சட்டத்தினுடைய வலிமை அதுதான். ஜெயலலிதா முதலமைச்சராக போனவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அவருக்கே அதுதான் நிலைமைன்னா விஜய் புஷியானந்தெல்லாம் யாரு சார்? கவுன்சிலர் கூட கிடையாது சார். அப்ப நீங்க என்ன இந்த சட்டத்தினுடைய வலிமைன்னு தெரியாமலே நீங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க, நீதிபதிகளை ட்ரோல் பண்றீங்க, நீதிபதிகளை கேலி கிண்டல் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அரசியல் புரியலன்றதை தாண்டி நடைமுறை என்னன்றதே தெரியல. நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருக்கீங்க, அந்த நாட்டுக்கென்று ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, அது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எதுவுமே தெரியாம நீங்க ஜோம்பிகளாக இருக்கீங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப இவங்க என்னன்னா, அந்த திரைப்படத்துல விஜய் அந்த 3 மணி நேரத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிக்கிறார்ல, அதே மாதிரியே விஜய் இந்த பிரச்சனையை முடிப்பாருன்னு அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் இப்படி இந்த நீதிமன்றத்தை, நீதித்துறையை, நீதிபதிகளை விமர்சிக்கிற போக்காக மாறி இருக்கு. நேற்று உண்மையிலேயே
நீதிபதிகளினுடைய கருத்துல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீதிபதிகளே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரியா இருக்காங்க இவங்க, இவங்களுக்கு ஒரு யதார்த்தமே புரியலையே, ஒரு நடைமுறையே புரியாம இருக்காங்களே, இவங்களை வச்சு இந்த வழக்கை எப்படி நடத்துறதுன்ற கன்ஃபியூஷன் நீதிபதிகளுக்கு வந்துட்டதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் நீதிபதிகள் அத்தகைய கேள்விகளை எல்லாம் தொடர்ச்சியாக கேட்கிறாங்க. இதுல பக்குவப்படுத்த வேண்டிய நிர்வாகிகள் எல்லோரும் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடுகிற போக்கு இருக்குல்ல, இது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். இந்த கட்சி ஜனநாயகத்துக்கு பேரிடராக வந்திருக்கு. இந்த கட்சி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிற கட்சியாக தெரியவில்லை. மக்கள் மனங்களை வென்றெடுக்க வந்த கட்சியாக தெரியவில்லை. மாறாக ஒரு பேரிடராக இந்த கட்சி வந்து சேர்ந்திருக்கிறதோ என்கிற ஐயப்பாடு நேற்றிலிருந்து எழுந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுதான் நீதிபதிக்கும் எழும்பி இருக்கு. என்னப்பா அது ரொம்ப விசித்திரமா இருக்கே அப்படின்னு. அதுல நீங்க கவனிச்சிருப்பீங்க, அவர் விஜய் வரக்கூடிய பேருந்துல ஆர்வ கோளாறுல பைக்கை ஒட்டி போய் அந்த வீலுக்குள்ள போயிருச்சு ஒரு பைக். அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கின்ற நமக்கு ஒரு நிமிடம் பதைக்குது. ஐயோ, தலையில ஏறிடுமோ, காலில் ஏறிடுமோ, என்ன ஆனா அந்த பையன் அப்படின்னு. அவனை முட்டாள்னு திட்டுற நாம கூட அந்த பையனுக்கு ஏதோ ஆக போதோ அப்படின்னு பதறோம். ஆனா அந்த வண்டிக்குள்ள உட்காந்துருக்க விஜயோ அந்த டிரைவரோ யாரோ இங்க சிக்கிறாங்களே, பக்கத்துல போறாங்க, கண்டுக்காம ஏன் எனக்கு பின்னாடி வரவெல்லாம் வரட்டும், ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுதுனா விழட்டுங்கிற மைண்ட் செட்லயே அவர் வர்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? விஜயோட நாலேஜ் மீறி இது நடந்திருக்குமா? அந்த பைக் உள்ள விழுந்ததெல்லாம் இதுக்கு ஹிட் அண்ட் ரன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு நீதிபதி. ஹிட் அண்ட் ரன் விஜய் அதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஓடிட்டியா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை நீதிபதி கேட்டிருக்கிறார். இல்ல, விஜய் இதை விரும்பி தான் சார் செய்யறாரு. அதாவது 2 இன்சிடென்ட். திருவாரூர் நாகப்பட்டினம் சுற்றுப்பயணத்துல விஜய் இருக்கிற போது நான் ஒரு நிகழ்ச்சிக்காக நாகப்பட்டினம் சென்றிருந்தேன். அப்போ விஜய் வருகிற அந்த கான்வாய் ஒரு அரை மணி நேரத்துல ரீச் ஆக போகுது அப்படின்னா, அந்த அரை மணி நேரத்துக்கு முன்பாக கல்லூரி இளைஞர்கள் அந்த ஸ்கூட்டர் பைக் இருக்குல்ல, அந்த ஸ்கூட்டர் பைக்ல 5 பேர் 4 பேர் சேர்ந்து ஒரு பைக்ல வர்றாங்க. தலையில அந்த மஃப்ளரை கட்டிட்டு அந்த இளைஞர்கள் வேகமாக வருகிற காட்சியை நான் சாலையில பாக்குறேன். ஒரு பக்கம் சாலை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, சாலையில போக்குவரத்து அனுமதிக்கப்படல. ஒரு பக்கம் மட்டும்தான் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. மாற்று ஏற்பாடுகளை போக்குவரத்து காவலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு காவலர்கள் எல்லாம் கொண்டு வந்து பணியமர்த்தி இருக்கு அரசு. அப்போ இந்த மாணவர்கள் போறாங்கல்ல, இவங்க விஜயினுடைய வண்டிக்கு முன்பாகவும் பின்பாகவும் வர்றாங்க. இப்ப நீங்க என்னன்னா, தலைவர்கள் இந்த மாதிரியான நேரங்கள்ல கான்வாயில போகும்போது யாராவது இந்த மாதிரி அத்துமீறினாங்கன்னா, எனக்கு நிறைய அனுபவங்கள் அந்த மாதிரி இருக்கு. கலைஞர் ஒரு முறை பிரச்சார பயணத்தில் வருகிற போது பெரிய இரும்பு கம்பியில திமுக கொடியை பிடித்துக் கொண்டு ஒருவர் ஸ்கூட்டர்ல போயிட்டே இருந்தார். கலைஞர் 2 பாயிண்ட்ல பார்த்துட்டு 3வது பாயிண்ட்ல அந்த ஆளை வர சொன்னார். வர சொல்லி என்ன பண்ணாரு, இவ்வளவு பெரிய இரும்பு கம்பியை நீ தூக்கிட்டு போற, மேல எலக்ட்ரிக் ஒயர் எல்லாம் போயிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு வேகத்துல பட்டா என்னையா ஆகுறது, இத குச்சியில கட்டி எடுத்துட்டு வரக்கூடாதா, இன்னொன்னு ஏன் இவ்வளவு பெரிய கொடியை நீ தூக்கிட்டு போறேன்னு கேட்டார். அவருக்கு பதிலே சொல்ல முடியல அந்த தோழருக்கு. அப்புறம் சொன்னாரு, சின்ன கொடியா கட்டிக்க, அதுதான் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, இந்த மாதிரி பெரிய கொடியா கட்டிட்டு போகாத, நீ இந்த கொடியை இறக்குனாதான் நான் போவேன்ட்டார் கலைஞர். அதன் பிறகு அந்த தோழர் அந்த கொடியை அவிழ்த்ததற்கு பிறகுதான் கலைஞருடைய பிரச்சார பயணம். நேற்றைக்கு கூட சமூக வலைதளத்துல முதலமைச்சர் 2016 தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கும்போது மரத்தின் மீது ஏறி நின்று ஒரு தோழர் கொடியாற்றார். முதலமைச்சர் சொல்றாருங்க, இறங்கு, நீ இறங்கு, உன்னுடைய ஆர்வம் எனக்கு புரியுது, நீ இறங்குனா அதான் நான் பேச முடியும், நீங்க இறங்குங்க தோழர், நான் ரெக்வஸ்ட் பண்றேன் உங்களை, பிளீஸ் இறங்குங்க, கெஞ்சிராருங்க, பிளீஸ் இறங்குங்க அப்படின்னு சொல்லி இறக்கி விடுறாரு. இன்னொன்னு, நீங்க நல்ல ஒரு விஷயம் பாருங்களேன், சிவாஜி கணேசன் இல்ல அதுல இன்னொரு செய்தி, அந்த வீடியோல அந்த கொடியை அவ்வளவு தூரம் உயர்த்தி பிடிச்சிருக்க அந்த தோழனுக்கு எல்லாரும் ஒரு தூரம் கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லி கைத்தட்டி உற்சாகப்படுத்திட்டு, தம்பி இப்ப நீங்க இறங்குனாதான் நான் பேசுவேன், இறங்கு, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி, இப்ப இறங்காதீங்க, பெரிய பாதிப்பு வந்துடும், இறங்குங்க அப்படிங்கிறாரு. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் இறந்து போயிட்டாரு. சிவாஜி கணேசன் இறந்து போனோம்னா அந்த ஊர்வலத்துல கடுமையான நெரிசலுங்க, கூட்ட நெரிசல். விஜயகாந்த் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கிட்டாரு களத்துல. களத்துல இறங்கி விஜயகாந்த் தன்னுடைய இடது கையும் வலது கையும் வச்சு அந்த கூட்டத்தை தள்ளினார் பாருங்க. மொட்ட ஆயிரக்கணக்கான கூட்டமும் விஜயகாந்தினுடைய அந்த கை அசைவுக்கு கட்டுப்பட்டு நின்று சார், பெரிய ஆச்சரியம் சார். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு லீடர்ஷிப்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். நடிகர் சங்க தலைவர், நடிகர் சங்க தலைவர், அவ்வளவுதான் நடிகர் சங்க தலைவர். அதை தாண்டி வேற எந்த முகமும் அவருக்கு கிடையாது. அரசியல் கட்சி துவங்கல, அவர் தலைவராகல, எம்எல்ஏ ஆகல, எதுவும் செய்யல. அதுக்கே அவருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கட்டுப்பட்டது. இப்ப என்னன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னன்றதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள். ஒரு தலைவர் ஒரு சின்ன தொண்டனுக்கு கூட சிறு பாதிப்பு வந்து விடாமல் தான் ஒரு அமைப்பை நடத்தும், அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ஒரு தலைவர் உத்தரவு பிறப்பித்தா அந்த
உத்தரவு வந்து ராணுவ வேகத்தை விட வேகமாக போய் சென்று சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தலைமைக்கு உண்டான அடிப்படை பண்பு. அப்படிதான் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல கட்சிகள் பயணித்து வந்திருக்கு. எல்லா கட்சியும் இதுக்கு பொருந்தும், எந்த கட்சியும் விதிவிலக்கு கிடையாது. முதல் முறையாக தன்னை நம்பி வந்திருக்கிற கூட்டத்தை எப்படி வழிநடத்துறதுன்னு விஜய்க்கு தெரியல. விஜய் சொன்னா கேட்கணுமா கேட்க கூடாதாங்கிறது அந்த தம்பிகளுக்கு தெரியல. இது ஒரு பெரிய கேப் இருக்கிறதா, ஒரு இடைவெளி இருக்கிறதாகவே நான் உணர்றேன். விஜய் வந்து உள்ளூர ரசிக்கிறார் சார். ஏன் உள்ளூர ரசிக்கிறார்னா, நேரம் தாமதிக்க தாமதிக்க அந்த கூட்டம் வந்து அப்படியே ததும்பி நிற்கிற காட்சி இருக்குல்ல, அது ஒரு குரூர மனநிலையோடு விஜய் உள்வாங்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் திட்டமிட்டு தாமதமாக ஒவ்வொரு இடத்துக்கு. இன்னொன்று நீங்க நல்லா பாருங்களேன், தலைவர்களுக்கு ஆங்காங்க வரவேற்பு கொடுப்பாங்க. விஜய்க்கு எங்காவது வரவேற்பு கொடுத்தாங்களான்னு நீங்க பாத்தீங்களா? பாயிண்ட் டு பாயிண்ட் தான். விஜய் எங்கேயாவது நின்று யாரிடமாவது பொன்னாடை பெற்றுக்கொண்ட காட்சியை நீங்க பாத்தீங்களா? யாரிடமாவது பூங்கொத்து பெற்றுக்கொண்ட காட்சியை நீங்க பாத்தீங்களா? எந்த குழந்தைக்காவது இடையில் பெயர் சூட்டிய காட்சிகளை நீங்க பாத்தீங்களா? ஜெயலலிதா அம்மையார் கான்வாய் போச்சுன்னா 10 இடத்துல நிறுத்தி வரவேற்பு கொடுப்பாங்க சார். கலைஞருடைய கான்வாய் போனா 100 இடத்துல நிறுத்துவாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் போகிற போது வழியெங்கும் மக்கள் நின்று வரவேற்கிறாங்க. விஜய் எங்காவது வரவேற்கிறாங்களா? நான் வரவேற்பு கூட்ட நெரிசலில் சிக்கி நேரமாக வந்துவிட்டேன், தாமதமாக வந்துவிட்டேன்னு சொல்வதற்கான வாய்ப்பாவது விஜய்க்கு இருக்கா? இல்ல. விஜய் நாமக்கல்ல மீட்டிங் முடிச்சா கரூருக்கு தான் வர்றாரு, நாகப்பட்டினத்துல மீட்டிங் முடிச்சா அரியலூருக்கு தான் வர்றாரு, பெரம்பலூர்ல மீட்டிங் முடிச்சா திருச்சிக்கு தான் வர்றாரு. இப்படி ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் எங்க போட்டிருக்காங்களோ இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றாரு. இடையில எங்கேயும் தொண்டர்களை சந்திக்கிறது இல்ல, யாருடைய அன்பளிப்புகளையும் பெறுவதில்லை. அப்புறம் ஏன் உங்களுக்கு காலதாமதம்? கரெக்டா மீட்டிங்க முடிச்சுட்டு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததற்கு பிறகு உடனடியாக உங்களுக்கு திருச்சி போய் அங்கிருந்து விமானம் ஏற முடியுது. அப்போ உங்களுக்கு காலதாமதம் ஆகல. ஆனா கூட்டத்துக்கு வருவதற்கு மட்டும் காலதாமதம் ஆகுதுன்னா இதெல்லாம் திட்டமிட்டு ரசிக்கிறார். இப்ப நீதிபதிகள் சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வந்து ஹிட் அண்ட் ரன் ஆயிட்டீங்களா? வாகனத்தை ஏற்றி நசுக்கி விட்டு ஓடிட்டீங்களா? ஏன் வாகனத்தை பறிமுதல் பண்ணலன்னு இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் பண்ண வெஹிக்கிளை ஏன் சார் நீங்க கேப்சர் பண்ணி ஸ்டேஷன்ல நிறுத்தலன்னு கேட்டாங்க காவல்துறையை பார்த்து. மிகச்சரியான கேள்வி. வேற யாராவது ஒருவராக இருந்திருந்தால் காவல்துறை இதை செய்திருக்குமா, செய்திருக்காதா? நிச்சயமாக காவல்துறை செய்திருக்கும். ஏன் காவல்துறை செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதை வந்து விஜய் ரசிக்கிறார். விஜய் என்ன ரசிக்கிறார்னா, என் வண்டிக்கு முன்னாடி ஒரு 3 வண்டி கீழே விழுந்துருச்சு, அது டேமேஜ் ஆயிடுச்சு, 4 பேருக்கு அடிபட்டுச்சுங்கிற காட்சியை ரசிக்கிறார். இல்லைன்னா சிரித்து கொண்டே போக முடியுமா சார்? உடனே கான்வாயை நிறுத்த வேணாமா? ஏன்பா முன்னாடி இப்படி போறீங்க, போகாதீங்கன்னு சொல்லணும்ல. அப்படி சொல்லலையே, ஒரு இடத்துல கூட கண்டிக்கலையே. சரி சார், மேடையில் பேசுகிற போதாவது ஒரு பொது அறிவிப்பாக, தம்பிகள் கொஞ்சம் பொது ஒழுங்க கடைபிடிங்க, வாகனத்துல அத்துமீறி வர்றீங்க, என்னுடைய பயணத்துல தொடர்ந்து அந்த மாதிரி வராதீங்க சொல்லணும்ல. ஒரு பொது அறிவிப்பாவது சொல்லணும்ல சார். சொன்னாதானே சார் அவன் செய்யற தப்புன்னு அவனுக்கு தெரியும். அந்த தப்பை உணர்த்துகிற இடத்தில் கூட விஜய் இல்ல அப்படின்னா, அப்ப விஜய் உள்ளூர இருந்து கொண்டு இதையெல்லாம் ரசிக்கிறார். அவருக்கு ஒரு குரூர மனநிலை இருக்கிறது என்பதைத்தான் நேற்றைக்கு நீதிபதிகள் பட்டவர்த்தனமாக தங்களுடைய கருத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறேன். ரொம்ப இந்த மாதிரி தீர்ப்பு, இந்த விஷயங்கள் அந்த தம்பிகளுக்கு புரியுமாறு தான் தெரியல. எதை ஒரு சட்ட ரீதியா அரசியல் ரீதியா விமர்சிக்கிறாங்கிறத கடந்து மூத்த பத்திரிகையாளர்கள், உங்களை போன்ற அரசியல் ஆய்வறிஞர்கள், இவர்கள் விமர்சனம் செய்தது போய் இப்ப நீதிமன்றம் சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்தின் பிரிவுகளின் அடிப்படையில் விமர்சிச்சிருக்கு. இது அந்த தம்பிகள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது, எப்படின்னு தெரியல. அதே சமயம் இந்த தம்பிகள், அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் இந்த ஒருங்கிணைப்பெல்லாம் பண்ணாருங்க, நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்னு ஒரு பொதுச் செயலாளர் புசியானது சொல்லியிருக்காரு. நம்ம விமர்சனமா வைக்கல, புசியானதோட ஸ்டேட்மெண்ட். கூட்டத்துக்கு ஒருங்கிணைச்சவர் கரூர் மாவட்ட செயலாளர் வெற்றியழகன், மதியழகன். அவரும் அவர் ஒய்ஃபும் தனியா போயிட்டு இருக்கிறாங்க. புசியானது கேட்டா இதுக்கு எதுக்கு ஏன் மேல கேஸ் போடுறீங்க, அது கரூர் மாவட்ட செயலாளர் போடுங்க, அது நான் ஆர்கனைசிங் கமிட்டியில இல்ல அப்படின்னு ஆதவ அர்ஜுனா தப்பிச்ச மாதிரியே புசியானதும் சொல்லியிருக்காரு. விஜய் கட்சி நல்லா தெரியும், நம்ம 2 பேருமே அந்த விவாதம் பேசியிருக்கோம். விஜய் கட்சியில ஒரே முகம் புசியானது தானா, அவர் பிளெக்ஸ் மட்டும் தான் இருக்கா, அவர் மட்டும் தானே வராரு, பந்தகால் நடுறாருலாம் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவரு இந்த கட்சி மாவட்ட செயலாளருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, அந்த மீட்டிங்க்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, என் மேலெல்லாம் கேஸ போட்டுறாதீங்கன்னு புசியானது அந்த அப்பாவி மாவட்ட செயலாளரை, அவன் கைதாகி உள்ள போயிட்டாரு பாவம், அவரு நான் இல்லைன்னு சொல்லி பதுங்கி இருக்கிறாரு, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறது நம்ம? அதாவது அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய எந்த பொது ஒழுங்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்ல. பொது ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, காமன் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க, அந்த டிசிப்ளின் எதுவுமே இல்லை. இப்ப ஒரு தோழனுக்கு பாதிப்பு கட்சிக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த தோழனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை அரசியல்ல நமக்கு பின்னால் நம்முடைய இயக்கம் நிற்கும்ங்கிறது தான். இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கே பொருந்தும்.
அவனுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கும். ஒரு அரசியல் கட்சியில சேர்றதுங்கிறது தொண்டாற்றுவதெல்லாம் நம்ம யதார்த்தத்தை பேசுவோம் சார். நாளைக்கு எனக்கு ஒண்ணுன்னா என் கட்சி எனக்கு பேக்கப்பா இருக்குங்கிறதுனாலதான் சார் அரசியலுக்கே வரலாம். இதுதான் சார் 90 விழுக்காடு. மற்றபடி கொள்கை, கோட்பாடு, தத்துவம், நான் மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த எண்ணம்லாம் 10% தான். இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்குமானா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொடி கட்டிட்டு கார்ல போறதுதான் அரசியல்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி அரசியல் இன்னும் யாரும் அந்த கயிறுல கொடி கட்டி சாலைகள்ல கொடி கட்டினதெல்லாம் பார்க்கல. இப்ப இருக்கிற இளைஞர்கள் இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இவங்களுக்கு பைப்புல கொடி கட்டி ஆள் கூலிக்கு போட்டு கொடி கட்டுறதுதான் தெரியும். அப்படிப்பட்ட அரசியலாக மலிஞ்சு போச்சு. அப்ப அரசியலுக்கு என்ன நோக்கத்துக்காக வந்தார்களோ அந்த நோக்கமே சிதைந்து போகிற வேலையை இப்ப தாவேகாவுல செய்துகிட்டு இருக்காங்க. நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய் வர்றாரு. அப்ப விஜய் வர நிகழ்ச்சியை தான் அந்த மாவட்ட செயலாளர் ஏற்பாடு செய்யறாரு. ஏதோ அவருடைய சொந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தா கூட பரவாயில்ல, இல்ல மாவட்ட அளவுல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாலும் பரவாயில்ல, மாநிலம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்தை போட்டது யாரு? விஜய் தானே. விஜய்க்கு அந்த சுற்றுப்பயணம் போவதற்கான எல்லா ஆலோசனைகளையும் சொன்னவர்கள் யார்? இந்த நிர்வாக குழுல இருந்தவங்க தானே. அர்ஜுன், நிர்மல்குமார், இந்த மாதிரியான ஆட்கள் தானே. அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு திட்டமிடல். இந்த பாயிண்ட்ல பேசணும், நீங்க கேளுங்கிற அறிவுரையை அவருக்கு சொன்னது யாரு? நிர்வாக குழு தானே. இத்தனை மணிக்கு விஜய் வருவாருங்கிற அறிவிப்பை மாவட்ட செயலாளருக்கு சொன்னது யாரு? நிர்வாக குழு தானே. இப்ப எல்லாமும் சேர்ந்து நிர்வாக குழு தானே அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இயக்கி இருக்கு. இப்ப பிரச்சனை வந்துருச்சுல்ல சார். இப்ப பிரச்சனைக்கு பிறகு இந்த நிர்வாக குழு தானே, ஆமாங்க ஏன் நீங்க எங்க மாவட்ட செயலாளரை கைது பண்ணுனீங்க அப்படின்னு கேட்கணும்ல. ஒண்ணும் இல்ல சார், பொடா சிறைவாசத்துக்கு பிறகு வைகோ வெளியில வந்துட்டார். வந்ததற்கு பிறகு தாமிரபரணி நதிக்கரையில் குளித்து விட்டு திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரை நடைபயணம் நடந்து வந்துகிட்டு இருக்கும். சென்னையின் அருகாமையில வரும்போது சிட்டி கமிஷனர்ட்ட இருந்து உத்தரவு வருது. ஜெயலலிதா அம்மையார் சொல்லிட்டாங்க, சிட்டிக்குள்ள வைகோனுடைய நடைபயணம் நுழையக்கூடாதுன்னு சொல்லி. விடியற் காலை 2 மணிக்கு புறப்பட்டாச்சு. தீவுத்திடலை நோக்கி நடைபயணம் வந்துகிட்டே இருக்கு. பீச் ரோட்ல நடைபயணம் வந்துகிட்டே இருக்கு. வரும்போது காவல்துறை அதிகாரிகள் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தினோம்னா காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க, தொண்டர் படையோடு சேர்த்து வருகை தந்திருக்கிற அனைவரையும் கைது பண்ணுன்றாங்க. வைகோ ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண நான் அனுமதிக்க மாட்டேன், நான் தான் நடைபயணத்தை லீட் பண்ணி வந்தேன், என்ன கைது பண்ணுங்க, அவங்களெல்லாம் கைது பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது, நான் இங்க ரோட்ல உட்காந்துருவேன்ட்டார். ஒரு 1/2 hour இந்த டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கு. யாருக்கு? சிட்டி கமிஷனருக்கும் வைகோவுக்கும். கடைசியா என்ன தெரியுமா முடிவு பண்ணாங்க? வைகோவை மட்டும் கைது செய்வதுன்னு முடிவு பண்ணாங்க. இதுதான் ஒரு தலைமைக்கு உண்டான பண்பு. என்னை நம்பி 2 மணிக்கு நான் தான் நடைபயணம் வாடான்னு கூப்பிட்டேன். நடைபயணத்துக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் தான். அவசர காலத்தில் நான் நடக்கணும்னு முடிவெடுத்து நான் தான் அந்த தொண்டனை அழைத்து வந்தேன். அந்த தொண்டனை நீ கைது செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன்ற ஒரு தலைவரினுடைய அந்த சண்டமாறுதல் குணம் இருக்குல்ல, அதுதான் அவரை தலைவராக உயர்த்துதுன்ற நான். அப்போ இத்தனை மணிக்கு வருகிறார் என்று விஜயினுடைய பயண திட்டத்தை வகுத்து தந்தது நிர்வாக குழு. அந்த நிர்வாக குழு வகுத்து தந்த பயண திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த டூர் ப்ரோக்ராம ஆர்கனைஸ் பண்றாரு கரூர் மாவட்ட செயலாளர். இன்னைக்கு அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணாருன்னு நீங்க கலட்டி விடுறதுக்கு இல்ல. ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளரே காப்பாற்ற முடியாத நீங்களா இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறீர்கள் கேள்வி இருக்குல்ல. இது நாட்டு மக்களிடத்துல இன்றைக்கு எழுந்திருக்கு. நீங்க இந்த மக்களை காப்பாற்ற போவதாகவும் ஊழலில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க போவதாகவும், ஏதோ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த நாட்டில் எல்லாமும் செயல்படுத்த போவதாகவும் பேசுறீங்கல்ல, இதை எப்படி மக்கள் நம்புவாங்க? உன் சொந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளரே 41 பேர் செத்து போயிட்டானு உன்னால காப்பாற்ற முடியல, விட்டுட்டு ஓடிட்ட, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்ட, நீ நாட்டு மக்களை காப்பாற்ற போறியா? இந்த நாட்டுல பாலாறு தேனாரும் ஓட வைக்க போறியா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எனவே இந்த கட்சி ஒரு சராசரி லெட்டர் பேட் இயக்கமாக இயங்குவதற்கு கூட தகுதி இல்லாத கட்சியாக இருக்கு. ஒரு அரசியல் கட்சி என்கிற நிலையையே பெற முடியாத கட்சியாக இந்த கட்சி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் ஆதவியும் கைது செய்வதற்கான வாய்ப்பு அதிகம் தானே. உத்தரகண்ட் போனாலும் உத்தரப்பிரதேசம் போனாலும் பிடிச்சிடலாம்ல. இல்ல, காவல்துறை இந்த விஷயத்துல ஒரு மெத்தன போக்க கையில எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. நேற்றைக்கு முன்தினம் மன்னன் திருமா ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. பியூரோக்ரசி இந்த இடத்துல மிகப்பெரிய தப்பு பண்ணுது, விஜய்க்கு ஒரு கரிசனத்தை பியூரோக்ரசி காட்டுதுன்னு சொன்னாரு. இது வெறுமனே பியூரோக்ரசின்னு முடிச்சிடக்கூடாது. இதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இந்த துறைக்கு, காவல்துறையை உள்ளடக்கி இருக்கிற துறைக்கு அமைச்சராக இருப்பவர் முதலமைச்சர். முதலமைச்சர் பதைப்போடு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. எப்போ? இந்த சம்பவம் நடந்த செய்தி அறிந்த மாத்திரத்தில் விமானம் ஏறி கரூருக்கு வர்றாரு. உடனே அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தினுடைய மருத்துவ குழுக்களையும் அந்த இடத்துல கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி உடனே உடற்கூறாய்வு செய்யறாங்க, மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கிறாங்க,
போர்க்கால அடிப்படையில அரசு இயங்குது. அமைச்சர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற காட்சிகள் நாம பார்க்கிறோம். இப்போ ஒரு அரசு இந்த அளவுக்கு கன்சர்னா இருக்கும்போது அரசு அதிகாரிகள் என்ன செய்யணும்? குறிப்பா காவல்துறை என்ன செய்யணும்? ஏன் இதுவரைக்கும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படல? ஆதவர்ஜுனை தேடுறோம்னு சொல்றாங்கல்ல, இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் பாருங்களேன். ஆதவர்ஜுன் எந்த பிளைட்ல சார்ட்டர்ட் பிளைட்ல போறாருங்கிற லிஸ்ட் வருது சார் மீடியால. அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர் 2 பேரும் பாதுகாப்புக்கு போறாங்கிற செய்தியும் வருது. இதெல்லாம் ஒரு வேடிக்கையா தெரியலையா? ஆதவர்ஜுனை தேடுறோம்னு சொல்றது சரி. இன்னொன்று, புஷி ஆனந்த் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாத நிலைமையிலேயே தமிழ்நாடு போலீஸ் இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையான போலீஸ் நாம பெருமை பேசிட்டு இருக்கோம். ஆனா புஷி ஆனந்த தேடிக்கிட்டு இருக்கு காவல்துறைன்னு ஒரு செய்தி வருது. இது எவ்வளவு பெரிய கோமாளித்தனமா இருக்கு. அப்ப ஏன் இந்த நடவடிக்கைக்கு போறாங்க? உடனடியாக ஏன் கைது செய்யப்பட? சார், ஜாமீன் கோருறாங்க, ஜாமீன் ரத்து செய்யப்பட்டுச்சு. ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு 24 மணி நேரம் ஆச்சு சார். ஜாமீன் கோருவதற்கு முன்பே கைது செய்திருக்க வேண்டியவர்கள் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு 24 மணி நேரமாயும் ஏன் கைது செய்யலன்றது இருக்குல்ல. அதுதான் அண்ணன் திரும்ப கேட்டார். அப்ப அதிகாரிகள் ஏதோ ஒரு வகையில் விஜய் கட்சிக்கு உதவுறாங்களான்னு கேட்டார். இவங்க சிபிஐக்கு மாற்றம் கேட்கறாங்கல்ல. இந்த மாதிரி மெத்தனமா இருக்கும் போதே சிபிஐக்கு மாற்றம் கேட்கறாங்க. அப்போ அரசு இன்னும் துரித கதியில் இயங்கி காவல்துறை கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டா இவங்க எந்த அளவுக்கு பதறுவாங்கன்றதை பார்த்துக்கங்க. உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும். ஏன்னா ஆதவர்ஜுன் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த வழியே தெரியலன்ற நான். இந்த வழியை அவர்கள் உணர வேண்டும். அரசியலில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த கட்சி நினைக்கணும். ஏதோ ரோட்ல வர்றவன் பைக்ல கீழே விழுந்துட்டான், அடிபட்டுட்டான், 41 பேர் செத்து போயிட்டான், அதனால இப்ப என்னன்னு கேட்கிற மனநிலையில அந்த கட்சி இருக்கு. இவர்களுக்கெல்லாம் அந்த வருத்தமே இல்ல சார். 41 உயிர்கள் இல்லாமல் போய்விட்ட அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன? எத்தனை பிள்ளைகள் கனவுகளோடு வளர்ந்தவர்கள், அந்த தாய்மார்கள், அவர்களுக்கு என்ன ஆசை, அவர்கள் குடும்பத்தில் எவ்வளவு பெரிய இழப்பு, இந்த இழப்பினுடைய வழி என்ன? இந்த வழியை உணர்றாங்களா யாராவது அந்த கட்சியில? விஜயினுடைய முகத்திலேயே எந்த விதமான வருத்தமும் சோகமும் இல்லையே சார். முதலமைச்சர் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். அந்த உடல்களை பார்த்து விட்டு கரூர் மருத்துவமனையில முதலமைச்சருக்கு இருக்கிற அந்த அக்கறையில் ஒரு துளி அளவேனும் விஜய்க்கு இருக்கா? அப்ப இந்த வலியையும் வேதனையும் அவர்கள் எப்போது உணர்வார்கள்? அவர்களுக்கு எப்படி தெரியும்? காவல்துறை எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் வெண்சாமரம் வீசிக் கொண்டிருக்கும். எனவே உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. உத்தரகாண்ட்ல போயிருந்தான்னா, உத்தரப்பிரதேசத்துல போயிருந்தா என்ன சார்? சிறப்பு படை போய் கைது பண்ண, ராஜேந்திர பாலாஜியை போய் பெங்களூர்ல போய் கைது பண்ணிட்டு வரலையா? அதெல்லாம் கைது செய்ய முடியும். அதெல்லாம் கைது செய்ய முடியும். முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. போய் கைது செய்துட்டு வாங்க, விசாரணையை முழுமையாக நடத்துங்க. அதன் பிறகு அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும். நான் பெயிலபிள் ஆக்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். நீதிபதிகள் துவக்க நிலையிலேயே இதை மறுத்துட்டாங்க. ஜாமீன் கொடுக்க முடியாதுங்க, இப்பதான் வழக்கு விசாரணை துவக்க நிலையில இருக்கு, எதுக்கு ஜாமீன் கேட்கறீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா, ஒரு ஸ்பேஸ காவல்துறையே கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். டிபார்ட்மெண்ட் கொடுக்குது சார் ஒரு ஸ்பேஸ். இங்கதானே உங்களுக்கு சொல்லிட்டாங்க இல்லன்னு, நீங்க ஜாமீனை மேல்கோர்ட்ல போய் கேளுங்கன்னு ஒரு ஸ்பேஸ கொடுக்கறதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. இப்போ ஏன் இந்த இது இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? பொலிட்டிக்கல் அரெஸ்ட் எல்லாமே ஃப்ரைடே சாட்டர்டேஸ்ல நடக்கும். இன்னைக்கு சாட்டர்டே. நீங்க உண்மையிலேயே பொலிட்டிக்கல் கேஸ் ஹேண்டில் பண்றதா இருந்தா இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு பெயில் கேட்க முடியாது. சண்டே. அப்படித்தான் லீடர்ஸ கைது பண்ணுவாங்க வழக்கமாக. அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போது வரணும். ஏன் நீங்க கைது நான் என்ன கேட்கிறேன், இவர்கள் என்ன தியாகிகளா? இவர்கள் என்ன மக்கள் நலனுக்காக ஆர்ப்பாட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை செல்வதற்கு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க கட்சிக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு வந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டான். இவனை பூரா கைது பண்ணிட்டு வந்தாருன்னா இவர்களுக்கு அந்த உயிர் பலியினுடைய வழி தெரியும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன இந்த சொசைட்டிக்குள்ள ஒரு தாக்கம் இருக்குன்னே தெரியாம இவர்கள் பூஷ்வா மனநிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதவர்ஜுன் ரொம்ப திமிரா வெளியில கேட்கிறார், சாப்பிட்டீங்களா பிரஸ் எல்லாம், வாங்க சாப்பிடுங்க, ஏன் வெளியில நிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. எவ்வளவு கொடூரமான. சாப்பிட்டீங்களான்னு கேட்டு நான் அந்த துக்கத்துல இருந்து வெளியே வரல. அத முகத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு துக்கமா இருக்காருன்னு. நான் அந்த இதுல இருந்து வெளியே வரல அப்படின்ட்டு என்ன பண்ணையார்த்தனம் பார்க்கவே. ஒரு பூஷ்வா மனநிலையிலிருந்து பேசுபவர்களை எல்லாம் வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறதுன்றது இருக்குல்ல, இது காவல்துறையினுடைய நம்பிக்கையை சிதைத்து போட்டுரும். எனவே விரைந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா அந்த அஸ்காகா படை, அந்த தனிப்படை விரையும். ஏன்னா அவருடைய அதிரடியை இந்த சென்னையில பல நடவடிக்கைகள் அவர் எடுத்திருக்காரு. ஸோ இதுலயும் அதை அவர் காட்டுவாருங்கிற மாதிரி தான் பலரும் எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம். இந்த விவகாரத்தில் நீதித்துறை, காவல்துறை, அரசு, விஜய் ரசிகர்கள், விஜயை நம்பின அந்த ரசிகர்களை கைவிட்ட பொறுப்பாளர்கள்னு பல்வேறு கோணங்கள் அரசியல், சட்டம், நீதித்துறை, காவல்துறை,
யதார்த்த அணுகுமுறைன்னு பல்வேறு விஷயங்களை உங்களுடைய பகுப்பாய்வு மனநிலை மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேரடி அரசியல் அனுபவத்திலிருந்தும் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.